இல்ல. இவங்க வந்து பார்வதியோட பிஆர்ஸா இருப்பாங்க. அதனால தான் தே ஆர் அ ஒண்ணு டைரக்ட்டா அரோராவ யாரும் கானா வினோத் இதுவா இருக்கலாம், அமிர்தனுடைய ஃபேனா இருக்கலாம். யார் போஸ்ட் போட்டாலும் அதுக்கு போய் இவங்க வந்துட்டு பார்வதி ஃபேன், பார்வதி பிஆர். அதனால தான் வந்து இவங்க அரோராவ பத்தி இப்படி கேவலமா போடுறாங்க இப்படின்ட்டுன்னு வந்து அது வேற இன்னொரு நரேட்டிவ் அது ஒண்ணு ட்விட்டர்ல நான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு அப்சர்வ். தட் இஸ் ஆல்சோ வெரி ஃபன்னி டு வாட்ச். இவ்ளோ தானாயா உங்களுக்கு பார்வதி தவிர உங்களுக்கு வேற எந்த கண்டஸ்டன்ட்டும் கண்ணுல தெரிய மாட்டாங்களான்னு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு லைக் ஐ ஹேட் அன் ஐடியா. ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர் இட் ஹியர். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆ இதுல வந்து என்னது வி நீட் டு டேக் திங்ஸ் இன் அ லைட்டர் நோட் அண்ட் மூவ் ஆன். இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஃபார் பார்வதி ஃபேன்ஸ். நான் என்ன சொல்றேன், as Parvati fans, we can do whatever we want. We will also post to revoke red card. We will also request to evict VJS. ஏதா அநியாயம் நடந்ததுன்னா we will do that. Because we are paying money. அன்னைக்கு யாரோ சொன்ன மாதிரி சாரி அந்த ஒரு போஸ்ட் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு தெரியுமா, we are paying money to Hotstar blah 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 blah. So we have every right to voice out our opinions and everything. இதுல வந்துட்டு you guys should take a lighter note. இதெல்லாம் ரொம்ப காமெடி, ஷீ டிசர்வ்ஸ் வாட் எவர் ஷீ இஸ் அப்படின்ட்டுன்னு. அடுத்தது விஜய் இஸ் ஆக்சுவலி வந்து ஹாஸ் ரெடியூஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஷோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லேக் ஆஃப் ஹோஸ்டிங். ஓகேவா, லேக் ஆஃப் ஹோஸ்டிங் டேலண்ட். ஓகே, நீ வந்து ஒரு நேச்சுரலா நடிக்கிற, அது இருக்கு இது இருக்குப்பா, உனக்கு ஹோஸ்டிங்கே வரலப்பா, நீ முதல்ல கிளம்பு, இல்லைன்னா அதுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வா. இப்படி வந்துட்டு உக்காரு நில்லு ஓ வன்மத்தை கொட்டுற இடம் அது கிடையாது. திஸ் இஸ் பிக் பாஸ் இஸ் அ ஹெல்த்தி ஷோ. வேணும்னா போய் கன்னடால இல்லைன்னா வந்து மோகன்லால் சார் கிட்ட இல்ல நாகார்ஜுனா சார் கிட்ட போயிட்டு நீ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு வா. யூ ஆர் 100% கரெக்ட் டாம். ரெட் கார்டு கொடுத்து வெளில அமிச்சாங்கன்னா this show is show makers. this one host ஓடது கிடையாது. so host should not have the ego. மறுபடியும் வான்னு சொல்லி ரெட் கார்டு ரிவோக் பண்ணி கொடுத்து அதை பீஸ்ஃபுல்லா முடிச்சு எல்லாரையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றது இந்த விஜேஎஸ் வேலை. இவனே போய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்குலாம் சாண்ட்ரா ஒண்ணுமே இந்த ஷோல கீழ்க்கல அதர் தென் நடிப்பு நாடகம். அண்ட் அஃப்கோர்ஸ் சாண்ட்ராவோட நேம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டேமேஜ் டு த கோர். ஷீஸ் அ ஸ்கேம்ரா ஆக்சுவலி. அதுக்கப்புறமா விஜேஎஸ் வந்து மச்சான் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் கொஸ்டின், யூ ஹாவ் ஃபோன் கால், யூ ஹாவ் பேங்க் அக்கவுண்ட்ஸ், கெட் த பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரம் ஹிம், ட்ரான்ஸ்ஃபர் த மணி டு ஹிம், யூ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட். ஷோல வந்து தான் நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஷோல வந்து தான் உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு மெடிக்கல் அட்டென்ஷனா அதை ட்ராமாவா மாத்தி நீ பண்ணி ஒரு மண்ணும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் நீ வந்து ஒரு குட் ஃப்ரெண்டுன்ட்டு. ஓகே விஜேஎஸ். ஸோ அதனால தேர் ஆர் லாட் ஆஃப் மீன்ஸ் டு ஹெல்ப். உன் படத்துலயே ஒரு சான்ஸ் கொடு பிரஜனுக்கும் பிரஜன் வைஃப்க்கும். அதான் பிரஜன் வைஃப் இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாங்கல்ல, ஷோ பிச்சுட்டு போப்பா, விஜேஎஸ் விட சூப்பரா நடிச்சிட்டாங்க, ஸ்கேம்ரான்லாம் பேர் வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு போ. அடுத்த பாயிண்ட், பிபி வாய்ஸ். அந்த பிபி வந்து சரியான ஜொல்லு பார்ட்டி தான் ஆக்சுவலி டாம். he is number one ஜொல்லு of this Aurora and Divya. And it's high time he stops interacting and become one of the contestant and start giving content. Okay, ரொம்ப ரொம்ப worst-ஆ இருக்கு. and அவன் கொடுக்குற கண்டென்ட்டும் வந்து it is not at all good because நிறைய பேர் ஃபேமிலியா வேற வந்து அந்த ஷோ வேற பாக்குறாங்கல்ல, அதனால he need to stop this drooling activity. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஷோ எவ்வளோ ஒரு டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறது எனக்கு எப்போ தெரியுமா புரிஞ்சுது, அப்பாற்பட்ட பார்வதியை வந்துட்டு என்ன டாஸ்க் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணாம ரொம்ப கிரிஞ்சா பிஹேவ் பண்ண அந்த வியானாவை எப்படி பூசி முழுகி நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி ஸ்கூல் டாஸ்க்ல அமோகமா பண்ணீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணி அடுத்த வாரமே தூக்குனாங்க தெரியுமா. அதுலயே கிளியரா புரிஞ்சு போச்சு வாட் கைண்ட் ஆஃப் ஷோ திஸ் இஸ் அப்படின்ட்டு டாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி நோட்ஸ் எழுதி பாயிண்ட்ஸ் எல்லாவற்றையும் மறந்து போயிடுறேன்னா, அதனால நோட்ஸ் எழுதி வச்சு நேற்றுக்கே பேசணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஆஃப் டாபிக் போகக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்க சொன்னீங்க. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஆல் தீஸ் அப்சர்வேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நானும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரிவோக், ரெட் கார்டு, எவிக், விஜேஎஸ், விஜய் டெலிவிஷன் எல்லாம் நானும் போஸ்ட் போட்டிருக்கேன். பட் லெட்ஸ் சி அது if it works for Do it better. maximum. Don't limit with 1 or 2. Do it maximum. Okay, sure, Tom. So Yeah. இது வந்து if it happens well and good. If not also, if Parvati gets all these messages
all these good wishes, that is also fine, because at the end of the day வந்து கொலைகாரங்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு இனவே பாவபட்சமா இந்த மாதிரி ஒரு மாதிரி யூனோ மன்னிப்பு தன்மையை யோசிக்கிற ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோங்கும் போதுட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோக்காக ஷீ டிட், அண்ட் தட் டூ அவ மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சதுனால அவ வந்து ஒரு லைக் ரொம்ப அஃபெக்ட் ஆகாம இதுல இருந்து சீக்கிரம் வெளில வந்து ஷீ ஷுட் லைக் யூனோ லீட் ஹாப்பி அண்ட் நார்மல் லைஃப்ங்கிறது தான் என்னோட விஷஸ். ஐ ஹோப் நிறைய பேருக்கும் இங்க அதே விஷஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் ஷீ லிசன்ஸ் டு ஆல் அவர் கான்வர்சேஷன், எஸ்பெஷலி டாம் உங்களோட கான்வர்சேஷன், பிகாஸ் நீங்க ஆரம்பத்துல பேசுனது எல்லாமே வந்து அமேசிங். அவங்க இப்போ நான் பார்வதி சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா நீங்க பேசுனது கேட்டா எனக்கு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு மாதிரி ஒரு சூதிங்கா இருக்கும். அதே அவங்களுக்கும் அது கிடைக்கணும். ஹோப் திஸ் ரீச்சஸ் டு ஹர். Hope she is also active in Twitter and watches and then feels happy about the support that we are all giving her. அவங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லணும். And if this red card gets revoked, well and good. சூப்பரான விஷயம் அதுதான். Thank you so much. Bye. Thank you Guys, so much, Sandhya. ஒரு quick interjection. Tommy, நீங்க பேசினது was goosebump moments. I Thank you. seriously hope Parvati, எங்க இருந்தாலும் just listen to this, listen to the amount of support you're getting, and all the speakers. Oh my God, excellent speakers. Sandhya, திரு திவ்யா, எல்லாம் whoever spoke. அப்புறம் வந்து டிகாட்டர், ஐயோ, ஐ விஷ் வாட் யூ விஷ் comes true. Destroy that set. என்னடா சாபம் விடுற லெவலுக்கு நம்மள தள்ளிட்டாங்க. எஸ் சேயோன் பேசிரட்டும். அஞ்சலி. யா சேயோன் சொல்லுங்க சொல்லுங்க சேயோன். ஹாய் டாம், ஹாய் எல்லாரும் எப்படி சூப்பர்வா இருக்கும் இருக்கீங்க? சேயோன். நேத்தும் வந்தீங்க, வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. இவனுங்க பாட்டுக்கு பேசிட்டு. இல்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்க. என்ன சொல்றது, பேக்கரியை டெவலப் பண்ணிட்டீங்க. புரியல. ஜஸ்ட் கிடிங் டாம் ஆக்சுவலா. ஸோ வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் அ கால். ஸோ அதனால இப்போ வர மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். அண்ட் இஸ் இட் மை டர்ன்? நான் பேசலாமா இல்ல ஐ கேன் வெயிட்? நோ ப்ராப்ளம். பேசுங்க. ஓகே. ஸோ பார்வதி சப்போர்ட்டர்ஸ் அண்ட் பார்வதியோடைய ஃபேன்ஸுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சீசன் அப்படின்றது அந்த ரெட் கார்டு கொடுத்த அந்த பர்டிகுலர் டேவோட முடிஞ்சிருச்சுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஈவன் ஐ சப்போர்ட்டட் பார்வதி ஃபார் ஹர் கேம். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ட்ரெண்டிங் அண்ட் யூ கைஸ் ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். கீப் டூயிங் இட். அண்ட் ஒவ்வொரு டேக்லையுமே விஜேஎஸை டேக் பண்ணி நீங்க தாராளமாக கேட்கலாம். பிகாஸ் யாரை வந்து டைட்டிலை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கே இந்த கார் இன்சிடென்ட், இந்த கார் இஷ்யூ வந்து டிராமாவா இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. இப்போ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விஜய் பார்வதி வெளில எடுத்துட்டீங்க, கமருதீனை வெளில எடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஃபினாலே வீக் கானா வினோத் வந்து டைட்டில் வின்னர் ஆவான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து பொட்டி எடுத்துட்டு வெளில வந்துடுறான். ஸோ இந்த 3 பேருடைய ஓட் பேங்க்குமே ரொம்ப பெருசு. நான் சீரியஸா சொல்றேன், இட்ஸ் நாட் அ ஜோக். கானா வினோத், விஜே பார்வதி அண்ட் கமருதன். ஸோ இந்த 3 பேரோட ஓட் பேங்க் ரொம்ப பெருசு. அது ஒரு மிகப்பெரிய அளவுல பிளே பண்ணுன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அண்ட் இந்த பர்டிகுலர் சீசன்ல ஓட்டிங் வந்து பெருசா எந்த விதமான இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. ஏன்னா வாட்டர்மெலனோட எவிக்ஷன்லாம் நம்ம பார்த்தோம். இட்ஸ் பியூர்லி நாட் பிகாஸ் ஆஃப் ஓட். அதை ஓட்டின் அடிப்படையில் நம்புறாங்கன்னா அவங்க வந்து ஐ லீவ் இட் டு தெம். பட் ஐ டு நாட் ட்ரஸ்ட் இந்த பர்டிகுலர் சீசன்ல வந்து ஓட்டின் அடிப்படையில ஒரு வின்னரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவங்க எவிக்ஷனை வந்து ஓட்டிங் அடிப்படையில மாத்தலாம். அத ஓட்டு கம்மியா இருக்கிறவங்கள உள்ள வைக்கலாம், அதிகமா இருக்கிறவங்கள வெளில எடுக்கலாம். ஆனா டைட்டில் வின்னருக்கு அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஆடிஷனுக்கு வந்து தே ஹாவ் டு சப்மிட். எவ்வளோ ஓட் வந்திருக்கு, இதெல்லாமே அவங்க அஸ் அ சேனலா ஒரு ப்ரோக்ராம்னு ஒரு விஷயம் பண்றாங்க, மக்கள்கிட்ட வந்து ஓட்டெடுப்பு நடத்துறாங்கன்றப்போ தே ஹாவ் டு சப்மிட்ன்றது தான் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம். அதுலயுமே ஃப்ராடுத்தனம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஓட் அதிகமா இருக்கு, ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டுக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக சீசன் 6லலாம் அசீம்க்கு கொடுத்தாங்க. ஆனா விக்ரமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி விக்ரமன் லாஸ்ட். அதுக்கு என்ன சொன்னாங்க சேனல் தரப்புல இருந்துன்னா, ஓட்டின் அடிப்படையில நாங்க கொடுத்தோம், அசீமுக்கு ஹேட் மோஸ்ட் ஓட்ஸ்,
அதனால நாங்க குடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த டைம்லலாம் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. சரி ஓகே. கமருதீன் இல்ல, கானா வினோத் இல்ல, விஜே பார்வதி இல்ல. அண்ட் இவங்க 3 பேருடைய ரசிகர்களையும் வோட் போடாம இருப்பாங்களான்றதும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சு யாரெல்லாம் உள்ள எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க அட்லீஸ்ட் டாம். ஒரு 80% ஓட்டு போட மாட்டாங்க செய்யும். ஏன்னா, ஷோ ம். பாக்குறது யார கேட்டாலும் ஷோ பாக்குறதில்ல. ஓகே. இந்த பொட்டி எடுக்கிறதுக்காக ம். தான் பாத்துருவாங்க. இன்னைக்கு தான் பார்வதி போன பிறகு, இன்னைக்கு தான் நான் 1 எபிசோட் பாத்துருக்கேன். அதையும் நான் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன்னா ம்ஹ்ம். கிடையாது. இந்த பக்கம் ஃபோன் பேசிட்டு இருப்பேன். வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பேன். அந்த கான்சன்ட்ரேட்டடோ அப்படி 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 உட்காந்து பார்ப்போமான்னு கேட்டா டெஃபினட்டா நோ. ம். இல்ல டாம். நானே தலையெழுத்தேன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மைய சொல்லணும்னா, ஓப்பனா ம். சொல்லணும்னா, பார்வதி போனதுக்கப்புறம், நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஷோவ வந்து இதுல ஒரு கேம்ல சுவாரஸ்யம் இல்ல. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. நான் பார்வதி போனதுக்கப்புறம் வெளியில நடக்கிறது தான் கேம். அத தான் நான் பேசியிருக்கேன். ஈவன் இன் மை யூடியூப் சேனல். உள்ள நடக்கிறதுல எந்த கேமுமே நடக்கலங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. பட் நம்ம இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டோம். இந்த ஷோவ பத்தி கன்டென்ட் போட ஆரம்பிச்சுட்டோன்றதுனால 100 நாள் தலையெழுத்து அத பத்தி பேசணுன்றதுக்காக ஐ அம் கன்சியூமிங் த கன்டென்ட் அவ்வளவுதான். பட் அந்த கன்டென்ட் இஸ் நாட் ஒர்த் இட்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான ட்ரூ. கருத்து. அண்ட் திஸ் பர்ட்டிகுலர் கேம் ஹஸ் பீன் ஸ்டாப்டு. ஆனா இந்த பிக் பாஸ் ரசிகர்களை நம்ம நம்பவும் முடியாது. என்ன நடக்குது, யாரு தான் வின்னர்? இப்போ கானா வினோத் ஹாஸ் பீன் ட்ரிகர்ட். கானா வினோத்தை வந்து ஆரோரா ட்ரிகர் பண்ணி அவனை வந்து தூண்டி விட்டு அவனை வந்து பொட்டி எடுக்க வச்சிட்டாங்கிறது தான் கானா வினோத் ரசிகர்களுடைய மனசுல பதிஞ்ச அவங்க ஒரு ஒய்ஃபே விஷயமா ஷேர் இருக்கு. பண்ணிருக்காங்களே. Instagram போய் பாருங்க. எஸ் ம். எஸ் எஸ் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் செக்ஷனை திறந்தா, யூடியூப்ல கமெண்ட் செக்ஷனை திறந்தா, இப்பதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் பண்ணிட்டு வந்தேன். ஐ மீன் 7 மணிக்கு 8 மணிக்கு இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்ல வந்து ஆரோராவை கழுவி ஊத்துறானுங்க. சோ டோட்டலி இந்த கோவம் எல்லாமே, இந்த கானா வினோத்துக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கோவம் எல்லாமே ஆரோராவுக்கு எதிராக திரும்பும் போது அது யாருக்கு வாக்குகளா மாறுதுங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அண்ட் மோரோவர் நிறைய பேர் சொல்லலாம். நம்ம இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் யாருக்கும் வோட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் யூடியூப்ல இருக்கக்கூடிய நபர்கள் 1 ஹவர் எபிசோட பார்க்கக்கூடியவங்க, மொபைல் வழியாக மிஸ்டு கால் வழியாக வோட் பண்ணக்கூடியவங்க, அவங்கள நம்ம தடுக்க முடியாது. இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்ல, ஓ பார்வதி போயிட்டா. ஆனா பார்வதிக்கு கமருதீன் போயிட்டாங்க. இவங்களுக்கு எதிரியாக இருந்த நபர் யாரு? ஆரோரா. சோ சாண்ட்ரா. அப்ப இவங்களுக்கு எதிராக வாக்களிக்கணும். இப்போ பார்வதி விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாண்ட்ராவால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது விஜய் பார்வதி. ஸோ கண்டிப்பாக பார்வதி தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சாண்ட்ராவுக்கு வாக்களிக்க போறதில்ல. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆரோரா சின்க்ளர் இஸ் ஹர் லைஃப் டைம் எனிமி. ஸோ அந்த பக்கம் தலை வச்சு படுக்க போறதில்ல. 2 விக்கெட் அவுட். மிச்சம் இருக்கிறது சபரிநாதன். சபரிநாதன் வந்து பார்வதியை கேப்டன்சி டாஸ்க்ல அடிச்சு கண்ணை வீங்க வச்சவன். 14 தடவை தள்ளி விட்டான்னு இதே டாம் நீங்களே பேசியிருக்கிறீங்க. சோ சபரிநாதனுக்கும் ஓட்டு போறது இல்ல. மிச்சம் இருக்கிறது எத்தனை பேர்? வக்ரம் அண்ட் திவ்யா. இங்க நீங்களே வரமாட்டீங்க. சோ இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும்னு எழுதுவோம்ல போர்ட்ல, இந்த வடிவேல் காமெடியில. அதுல ஒன்னொன்னா அழிச்சிட்டு வந்து எதை விற்க போற போடையா தூக்கி உள்ள வைன்ற மாதிரி. டேய் இருக்கிற எல்லாருமே பார்வதியோட பஞ்சாயத்து பண்ணி வச்சவங்க தான்டா. ஒருத்த கூட ஒருத்தனுக்கு கூட போக முடியாது. கொடுமையே அப்படின்னு. வக்கரம் வந்து கதவு ஆமா திறந்திருக்கு போ அப்படின்னு சொன்ன ஆளு போக முடியாது. ஆமா திவ்யா வந்து ஆமா ஆமா லிட்டரலா ஓ வார்த்தை சொல்லி பார்வதிய உள்ளே பேசி சண்டை. போகும்போது ஏய் முதல்ல போடிச்சி ஆமா வெளில அப்படின்னு போ. சொன்னவங்க. அப்ப இந்த 5 ஆமா பேர்த்துக்கும் போட முடியாது. யாருமே போட மாட்டாங்க. போட முடியாது. யாருமே போட மாட்டாங்க. 100%. அப்படி யார் வாங்குனாலும் வெளியில வந்து அவங்களால மனசார சந்தோஷமா இருக்க முடியாது. இன்கேஸ் திவ்யாக்கு அத குடுக்குறாங்க எஸ். அப்படின்னா, திவ்யாக்கு பிஆர் இருக்குன்னு சொல்றாங்க. திவ்யா 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்து எனக்கு சீசன் 7 பத்தி ஒரு உண்மை தெரியும். அத நான் உங்ககிட்ட நான் இல்ல. தனியா சொல்றேன். சீசன் 7 வின்னருடைய ஓகே ஓகே வரலாறு எனக்கு தெரியும். அவங்களுக்கு மணி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஓகே கிடையாது. ஓகே. ஓகேவா? பட் ம்ஹ்ம், திவ்யாக்கும் அது ம்ஹ்ம். இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். திவ்யாக்கும் மணி கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது அப்படின்றத நான் நம்புறேன். அதனால ஓகே வந்து ஓகே. திவ்யா ஜெயிச்சாங்க அப்படின்னா, வர பணத்துல 30 லட்ச ரூபாய வந்து இது குடுத்துற சொல்லுங்க. 20 லட்ச ரூவா டாக்ஸ் போயிரும். ம்ஹ்ம், தலையில துண்ட போட்டுட்டு, ம்ஹ்ம். திரும்ப அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் குடுப்பாங்க. விஜய் டிவில நடிச்சுக்க சொல்லுங்க. இல்ல ம். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதுல ம். சொல்றேன். திவ்யா கணேச வந்து புஷ் பண்ணுவாங்கன்ற மாரி எனக்கு தோணுது. பட் இல்ல, இட் இல்ல. கேன் பி ஐ ஆல்சோ ஹேவ் காட் அரோரா. ஐ நம்ம ஹேவ் சொல்ல காட் முடியாது. இன்ஃபர்மேஷன். திவ்யா கணேஷ்க்கு வந்து அடுத்து கன்டினியூஸா ம்ஹ்ம். விஜய் டிவில 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதனால திவ்யாவுக்கு தான் யா புஷ் யா. பண்றாங்கன்றது தான் டாக். யா 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 யா. தட்ஸ் ம். டெஃபினெட்லி. எஸ். பட்
பட் ஆரோராக்கும் குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்ற குடுக்க மாதிரி தான் நமக்கு சொல்லுங்கங்கிறேன். யோசிக்கணும்னு குடுக்க தோணுது. சொல்லிட்டு அந்த நாய, அந்த விஜய் சேதுபதி நாய அப்படியே வெளியில ஓடிட சொல்லுங்க. அடுத்த சீசன் வந்தானா செருப்பெடுத்து எறியுவோன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல டாம், இல்ல நோ வேணாம் நோ டாம், ஏன் செய்யோன், டாம் நோ இது நோ வந்து இங்க பாருங்களேன் செய்யோன். நீ வன்முறை தீர்வாகாது வன்முறையே டாம், என்ன கிடையாதுங்க. டாம் ஏங்க வேணாம் டாம். நேர்ல போனா என்ன சொல்றான்னா ம். வந்து, விமர்சனம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. விமர்சனம் தேவையானது. விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு தானே! அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப அழகு தானே! டேய்! இப்படியே நீ கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருந்தீன்னா, என்னத்தடா நீ ஷோல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவ? என்னத்த கிழிப்ப? 2 நாள் ஷூட்டிங் வா. நான் என்ன இல்ல சொல்றேன், ஒரே டாம், நாள்ல நான் என்ன இ இல்ல செய்யோன். இத ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு மேஜர் பிரச்சனை ம், இருக்கு. இந்த ஷூட்டிங்ல சொல்லுங்க வந்து என்ன மேஜர் சொல்லுங்க பிரச்சனை சொல்லுங்க. அப்டின்னா, காலையில 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு முன்னாடி இவரு வந்துருவாரு. சரியா? விஜய் சேதுபதி செட்டுக்கு வந்து 10 மணிக்கு வந்துருவாரு. நைட் 10 மணி. 12 ஹார்ஸ் கரெக்ட்டா? 12 ஹவர்ஸ்ல இன் பிட்வீன் அவருக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் பிரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச் இருக்காது. மொத்தமா அந்த 12 ஹவர்ஸ்ல அங்கங்க ஒரு 15 நிமிஷம், 15 நிமிஷம் எடுக்குறாரு பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு 3 ஹவர்ஸ் பிரேக் இருக்கும். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டூ ஹேண்டில். நான் என்ன சொல்றேன், சாட்டர்டே எபிசோட சாட்டர்டே எடுங்க ஷூட்டிங்கு. சண்டே எபிசோட சண்டே ஷூட்டிங் எடுங்கங்கிறேன் நானு. அதானே நியாயமா இருக்க முடியும். ஒரு ட்ரை டே குடுக்குறீங்கல்ல இவங்களுக்கு, கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. அவங்களும் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்துருக்காங்களே. வெள்ளிக்கிழம ஆனா பசங்களுக்கு வந்து இவங்களுக்கு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ட்ரை டே. வெள்ளிக்கிழமை எதுவுமே பண்ண மாட்டாய்ங்க. எல்லாரும் குளிக்காம தலைக்கு எண்ணெய வச்சுட்டு அங்கங்க பார்த்தீங்கன்னா, மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு தூங்க விட்டுட்டு மறுநாள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல போய் குளிப்பாங்கல்ல தப 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 தபன்னு. அந்த மாரி போய் குளிச்சுட்டு எல்லாரும் சீவி சிங்காரிச்சு ரெடியாயி உட்காரணும். ரெடியாயி உட்காந்துட்டு மதியம் இந்த ஆள் வந்து 2:45 3 மணிக்கு முடிப்பான். 3 மணிக்கு முடிச்சதுமே இவங்க அதுக்குள்ள சோத்த அனுப்புவாய்ங்க. அவங்க டப டப டபன்னு கர 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 கரன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, உடனே 4:30 மணிக்கு அடுத்த இது ஆரம்பிச்சுரும். அடுத்த இது ஆரம்பிச்சதுமே வந்து உட்காந்துரணும். நைட்டு 10 மணி வரைக்கும் போகும். இதான் கான்செப்ட். கரெக்ட்டா? அதனால தான் ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் பாயிண்ட்ஸ ஒழுங்கா வைக்க முடியலன்னா, 2 நாள் ஷூட்டிங் எடுத்துக்கோங்கிறேன் நானு. அவரு பண்றது ரொம்ப பாவம் செய்யும். எனக்கு வந்து விஜய் சேதுபதி மேல தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு எதுவுமே கிடையாது. கடைசியா நடந்த தலைவன், தலைவி படத்த கூட நான் பார்த்து என்ஜாய் தான் பண்ணேன். ஆனா, ஒருத்தவங்களுடைய இட்ஸ் நாட் அபௌட் த கண்டஸ்டன்ட் தட் ஐ அம் சப்போர்ட்டிங். லாஸ்ட் சீசன்ல ராணவ அசிங்கப்படுத்தும்போது நான் கேள்வி கேட்டேன். அருண அசிங்கப்படுத்தபோதும் கேள்வி கேட்டேன். ஏன்னா, எனக்கு அவங்கள பிடிக்காது. பிடிக்காதவர்களை அசிங்கப்படுத்தும்போது நான் கேள்வி கேட்டேன்ற அதே தைரியத்தோட நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ஒரு பொண்ண லிட்ரலா கேரக்டர் அசாசினேட் பண்ணி அத்தன பேர் மக்களுக்கு மத்தியில ஒரு டிஆர்பி அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்ட்டிகுலர் டேல கேவலப்படுத்தி ஸ்லட்டுன்னு மட்டும் தான் சொல்லாம அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எப்படி ஒரு ஷோல நம்ம கண்டினியூ பண்ண முடியும்? ஒரு ஆதங்கம் ஏன் இருக்கக்கூடாது? நான் ஏன் செருப்பால அடிப்பேன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நான் இவ்ளோ நாகரிகமா தானே இத்தன நாள் பேசினேன். மரியாதையா தானே பேசினேன். அனாவசிய வார்த்தைகள் எதையும் போட்டு நான் ட்வீட்டும் போட்டது கிடையாது. நான் பேசினதும் கிடையாது. ஆஃப்டர் பார்வதிஸ் எவிக்ஷன், இட்ஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் மீ டூ கண்ட்ரோல் மை வேர்ட்ஸ். அட்லீஸ்ட் இப்ப நான் என்ன நான் நினைக்கிறேன்றத நான் போடுறேன் அப்படின்றப்ப, அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் போடுறேன். ஓகே. அப்பதானே அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு வகையில போய் சேருமே. யாருக்காவது போய் சேருமே. I could see majority of the YouTubers sitting under the other listener in Twitter spaces. நான் பார்க்குறேங்க. இங்க இங்க உட்கார்ந்து இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆம். அடுத்து உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க ஒரு யூடியூபர் நோட்டிஃபிகேஷன் வருது. இங்க நான் சொல்லி அப்படியே டெலிவர் பண்றேன். டெலிவர் பண்ணதுமே மேல நோட்டிஃபிகேஷன் வருது. நான் பிளாக் பண்ணிட்டேன். அவன் ட்விட்டர் ஐடிய நான் பிளாக் பண்ணிட்டேன். அங்க போய் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கான் யூடியூப்ல. ட்விட்டர்ல ஒரு பிஆர் அக்கா இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கான். என்ன பண்ற? இவனை நம்ம எந்த செருப்பு கொண்டு அடிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் இவனுங்களுக்குலாம் நம்ம என்ன நாகரிகமா பேசணும்? நீங்க நீங்க எனக்கு தான் தகவல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களாவது வாழ்ந்துட்டு போட்டோம் விடுங்களேன். ஐயோ! செய்யும் நீங்க வேற Sayon, வெறுப்பேத்திட்டு. Sayon, பாவமா இருக்கு. Sayon, you know what? These in the Mari shows, TVs where we pay extra additional subscription for viewership and எல்லாத்துக்கும் and Wi-Fi, all these kind of things where you and I and all viewers are actually investing in the show. நம்ம வந்து அந்த ஹோஸ்டையும் ஷோ கிரியேட்டர்ஸும் கொஸ்டின் பண்றதுக்கு எவ்ரி ரைட்ஸ் இருக்கு. இது வந்து supposedly is a reality show where people are coming and being themselves and playing games with individual mind game physical tasks. So இதுல வந்து அவங்களுக்கு personal gains and personal damage is more than a serial where everything is pretense. This is not pretense. இங்க ஒரு லைஃப்
தப்பா போகலாம். ஒரு லைஃப் பயங்கர கீழ போலாம். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா, அந்த ஹோஸ்ட். ஸோ அந்த ஹோஸ்ட் இஸ் நாட் டூயிங் வெல்னா, செருப்படிச்சு அடிக்கலாம், காரி துப்பலாம். இதே மாரி பொண்ணுங்கள பண்ணி சீசன் ஆஃப்டர் சீசன் பண்ணி இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு எனக்கு ரிடெம்ப்ஷனே கிடையாது. எனக்கு இன்னொரு கேள்வியுமே இருக்கு சியோன். இப்போ எப்பயுமே ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த ஷோக்கு தேவைப்படுறாங்க இல்லையா? ஏன் அது எப்பவுமே பெண்ணா இருக்கணும்னு நான் கேட்கிறேன். பாலாஜி முருகதாஸ்க்கு அப்புறமேட்டு யாரு ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்ணியிருக்காங்க? நீங்க அசீம் சொல்றீங்க கரெக்ட்டா? அந்த சீசன்க்கு அப்புறமேட்டு பாருங்களேன், கன்டினியூஸா தே ஆர் பிளேசிங் விமென் ஈவன் தோ அதற்கு ஈக்குவலான மென் இருக்காங்க. அந்த ஆன்டகனிஸ்ட் ரோல ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணுன மென் இருக்கும் பொழுதும் கூட, அவங்கள ரொம்ப மெலோடவுன் பண்ணி நமக்கு ஷோ பண்றதும், அவங்க பண்ற தவற வந்து அப்படியே கியூட்ன்னு சொல்லி அட்ரஸ் பண்றதும், அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு கேவலமானவ, கேடு கெட்டவன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி வந்து சுவாரஸ்யமா நம்ம எப்படி இத அணுகணும்னு நான் கேட்கிறேன். ஏன் நம்ம அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நடக்கிறத நடக்கிற மாரி காட்டுங்கடா. 24 பேர்த்த உள்ள அனுப்புங்க. 24 பேருமே நார்மலா இருக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு சில தவறுகள அவனுங்களுக்கு கன்செஷன் குடுங்க. அவனுங்க பண்றத எங்களுக்கு காட்டாதீங்க. அவாய்ட் பண்ணிருங்க. ஈக்குவலா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் குறிச்சு வச்சுக்கங்க. உனக்கு ஒண்ண மறைச்சுட்டேன்பா, அடுத்ததெல்லாம் மறைக்க முடியாது. அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருங்க. அந்த 24 பேர்ல எவன் ஒழுக்கமா இருக்கானோ, அவன் பண்ற தவறுகளையும் அடுத்த வாரங்கள்ல திருத்திக்கிட்டு, அவன் பண்றதும் அந்த ஒரு கரெக்ட்டான ஒரு தின் லைன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல எவன் டிராவல் பண்றானோ, பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், நல்ல நடிகனா இருக்கட்டும், நல்ல நடிகன் இல்லாதவனா இருக்கட்டும், வாய்ப்பே இல்லாதவனா இருக்கட்டும், வாய்ப்பு அதிகமா இருந்து பணம் காசு அதிகமா இருக்கவனா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும். எந்த கம்யூனிட்டியா வேணா இருக்கட்டும், என்ன கேஸ்ட்டா வேணா இருக்கட்டும். ஆடியன்ஸ் சூஸ் பண்ணட்டும் எவன புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர் வைக்கிறாங்களா? பிஆர நார்மலைஸ் பண்ணுங்க. ஒரு எடிட்டிங் பண்றாங்களா? இல்லன்னா அன்லெஸ் அன்டில் வோட்டிங்க போய் பேசுறதும், நெகட்டிவ் பிஆர் பண்றதும் தவறு. பிஆர் பண்றாங்களா? பிஆர நார்மலைஸ் பண்ணி இது பண்றாங்கன்னு சொல்லி, நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருங்க. இவ்ளோ ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வாரமும் இவ்ளோ ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லுங்க. வாரம் குறும்படம் போட்டு காட்டுங்க. அப்ப மத்த சீசன்லாம் இதெல்லாம் உங்களால பண்ண முடிஞ்சு, அவங்களால டிஆர்பி வைக்க முடியுதே. உங்களால ஏன் வைக்க முடியல? உங்க சேனல் ப்ராடக்ட்ட மட்டும் அப்படியே பொத்தி அப்படியே அடகாத்து கூட்டு வருவீங்களா? இங்க வெளியில சில யூடியூபர்ஸ் பண்ணக்கூடியது எப்படி தெரியுமாங்க? நீ உள்ள போயிட்டீன்னா உன் வாழ்க்கைய நான் அழிச்சிருவேன். நான் சொல்றேன், சிலர சொல்றேன். அடுத்த சீசன் நீ உள்ள போறதுக்கு முன்னாடியே என் கால்ல வந்து விழுந்துறணும். என்னுடைய சப்போர்ட்ட வந்து நீங்க அணுகியே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்க்கு தள்ளுறாங்க. அந்த ஒரு இத வந்து யாருங்க யூடியூபர்ஸ்க்கு குடுத்தது? ரிவ்யூ பண்றவங்களுக்கு யார் அந்த ஒரு அதிகாரத்த குடுத்தது? நியாயமா தானே பேசணும். இல்ல செய்யும். நீங்க வந்து ரிவ்யூ பண்ணலாம். இருக்கிறத இருக்கிற மாதிரி எடுத்து ரிவ்யூ பண்ணலாம். கரெக்ட்டா? டோன்ட் கெட் டூ மச் பெர்சனல் அபௌட் அ கண்டஸ்டன்ட். அவ்ளோ பெர்சனலா அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க என்ன ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த கண்டஸ்டன்ட்ட தள்ளப்படுறீங்களா? இல்ல அடுத்த சீசன்ல ஒருத்தவங்க உள்ள போறாங்க அப்டின்னா, அவங்க வந்து எடுத்ததுமே வந்து உங்க எல்லாத்தோட கால்லயும் விழுந்து, ப்ளீஸ் நான் உங்கள நம்பி தான் உள்ள போறேன். என்ன பத்தி பேசிறாதீங்க. என்ன பத்தி சொல்லிறாதீங்க. ஏங்க ஒரு கேம் ஷோங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உள்ள போறாங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அத வச்சு பேசப்படலாம்ல. அதை தாண்டி டூ மச் ஆஃப் பெர்சனல் இதுக்குள்ள ஏன் போணும் ஒருத்தவங்கன்னு நான் கேக்குறேன். ஜஸ்ட் டாக் அபௌட் த கண்டஸ்டன்ட். அதை மெஜாரிட்டி பண்றது இல்ல. பிளாக்மெயில் பண்றாங்க லிட்டரலா டாம் கண்டஸ்டன்ட்ட பிளாக்மெயில் இல்ல பண்றாங்க. டாம் ஆ. டாம் இல்ல டாம் டாம் நான் ஒரு விஷயம் நான் ஆக்சுவலா சிம்பிளா சொல்றணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆரோரா சின்க்ளேர் பத்தி எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி. வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது நல்லா இருக்காது. அது எத்திக்ஸ் ஆகாது. மாரல் வேல்யூஸுக்கு எதிரான ஒண்ணு. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 100 நாட்கள் பண்ணத மட்டும் வச்சு நம்ம விமர்சிப்போம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல விமர்சிக்க ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு போதுமான லைம் லைட்லாம் குடுக்கக்கூடாது. ஷி இஸ் நாட் அ டிசர்விங் கண்டஸ்டன்ட். சோ அந்த பொண்ண பத்தி நம்ம பேசும்போது ஒரு 50,000 பேர் பார்க்குறான்னா, நம்மளே அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ புரமோஷன் குடுக்குற மாரி. அதனால அந்த பொண்ண பத்தின கன்டென்ட்டயே நம்ம போட வேணான்ற முடிவுக்கே நான் வந்துட்டேன். சேம். சோ உங்களுக்கு நானும் புரியுதா? பாருங்களேன், நான் எஸ். எவ்ளோ சோ நாகரிகமா நடந்துட்டேன்றது என்னோட ம். இயர்லி ஸ்பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நாளா அவங்க அந்த வெளியில அந்த ஒரு பீம் பேக்ல உட்கார்ந்துட்டு பேசுவாங்க செய்யோன். ஓகே. நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கே நீ பண்றது தப்பா தான் தெரியுது. அப்ப ஆடியன்ஸ்க்கு நீ பண்றது கேவலமா இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மென்ட்ட கம்ருதீன் கூட, துஷார் கூட உட்கார்ந்துட்டு அவங்க பேசுவாங்க. ஓகேவா?
பரவாயில்லையே இந்த பொண்ணு சூப்பரா பேசுதேன்னு சொல்லிட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணேன். ஓகே. அடுத்த நாளே வந்து ஒரு பிளாக் கலர் சாரி கட்டியிருப்பாங்க. அடுத்த ஓரிரு நாள்ல பிரவீன் கிட்ட நின்னு ஒரு அடல்ட் டாக் பேசுவாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் கடந்துட்டேன். உள்ள ரூம்குள்ள உட்கார்ந்து ரம்யா ஜோக்கிட்டயும், துஷார்கிட்டயும் உட்கார்ந்து எந்த மாதிரி புருஷன் வேணும்னு சொல்லி ஒரு டாக் போவாங்க. கட்டி பிடிக்கிற மாரி இருக்கணும், உருள்ற மாரி இருக்கணும். இந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க. ஓகே. இந்த மாதிரி கான்வர்சேஷன் அவங்க அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஒரு 10 கான்வர்சேஷன் வந்ததும், வேணாம் நம்ப டச் பண்ணி இதுவே வெளில போயிரும். இது அன்டிசர்வ்டு. நம்ப தேவையில்லாம பேசி இந்த பொண்ணோடைய பேர கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்திற்காக இந்த பொண்ண நான் டச்சே பண்ணல. ஓகே. எப்ப நான் இந்த பொண்ண பத்தி பேச ஆரம்பிக்கிறேன், விமர்சிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடி நான் பார்த்த என்னையே நீ ஒரு முட்டாள். நீ பார்த்தது பொய். இதுதான் டைட்டில் வின்னர்ன்னு நீங்க என்ன ஏமாத்த பார்க்குறீங்கல்ல. அப்ப நான் சொல்றேன், ஏன்டா டேய் இத்தன நாளா இத தான்டா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே பண்ணலடா. ஓவர் நைட்ல எப்புட்றா இத ஒரு பிளேயர்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டா, யூ ஆர் ஸ்லட் ஷேமிங். ஹவ் சம்ஒன் கேன் ஸ்லட் ஷேம் எ வுமன்? டேய் ஸ்டூபிட் வருது வாயில. என்ன என்ன பண்ணீங்க? பார்வதிக்கு என்ன வெங்காயத்த பண்ணீங்க நீங்க? அந்த ஹேட்ரட் ஏங்க பீடைன்ற வார்த்தை டு த மேக்ஸிமம் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பான்ஸ பீடையன்ஸ்ன்னு சொன்னது இந்த நாய்ங்க தாங்க. டாக்ஸிசிட்டி அது இது சரி என்னப்பா டாக்ஸிக் அப்படின்னா, டோன்ட் நார்மலைஸ் த டாக்ஸிக் பிஹேவியர். சரி என்ன டாக்ஸிக்ன்னு சொல்லுங்கன்னு உட்கார்ந்து கேட்டீங்கன்னா, சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்காது. நீங்க என்னைய கேட்டீங்கன்னா, பார்வதி கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு, என்ன கெட்ட குணம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் என்ன பிஹேவியர் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். சோ, இன் திஸ் பர்ட்டிகுலர் சீசன், இஃப் யூ சீ எத்திக்ஸ், நோ ஒன் ஹேட் தட் எத்திக்ஸ் த்ரூஅவுட் த சீசன். பட் பார்வதின்ற ஒரு பெர்சனுக்கு அடி குடுத்துனே இருந்ததுனால, அவங்க மெலோடவுன் பண்ணி தன்னை திருத்திக் கொண்டு ஆப்போசிட் இருக்க நபர்களை ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு கேம் விளையாண்டுருக்காங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்த்த வரைக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு என்னால ஸ்ட்ராங்கா நின்னு பேச முடியும். அந்த மாதிரி பக்கத்துல இருக்க எந்த நாயும் தொட முடியாது. நேத்து விமர்சிச்சேங்க. நேத்து ஜாலியா பண்ணேன். கானா வினோத் போயிட்டான்னு ஜாலியா இருந்தேன். இன்னைக்கு அவன் அழுகுறத பார்த்ததுமே, என்னால அடுத்து பேச முடியல அந்த ஆள. அந்த ஆள் மேல ஆத்திரம் இருக்கு எனக்கு. அந்த ஆள் காரி துப்புனத நான் மறக்கவே மாட்டேன். எப்பயுமே மறக்க மாட்டேன். ஆனா அவன் வாழணும்னு ஆசைப்படுறான். இல்ல எனக்கு இந்த பணம் போதும். எனக்கு இது ஒரு வேணும்னு நினைக்கிறான். இதுல நான் அரோராவ டவுன் பண்றதுக்காக கானா வினோத்த சத்தியமா சப்போர்ட் பண்ணல. எனக்கே அவன் அழுகும் பொழுது பாவமா இருக்கு. அதுதானே மனித தன்மை. அந்த மனித தன்மையோட இந்த மிருகங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி பார்வதியிடம் நடந்து கொண்டார்களா லாஸ்ட் சாட்டர்டே? எவனுமே நடந்துக்கலையே. கூல், காம், கம்போஸ்ட் அரோரா நடந்துக்கலையே. இன்று நாள் வரைக்கும் என்னங்க பேசுது அந்த பொண்ணு? ஓ! பார்வதிக்கு நல்ல பேர் இருக்கா? உனக்கு என்னடி மயிரு? உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒழுக்கமா விளையாடுறியா? ஒழுங்கா விளையாடுறியா? விளையாண்ட்டு வூட்டுக்கு போங்கிறேன் நானு. உனக்கு அவ வந்து உன்ன என்ன பண்ணா? இவங்க வந்து நான் 50வது நாளே நான் போயிருவேன்னு நெனச்சேன். 5வது வாரம். இப்ப என்ன உள்ள வச்சிருக்காங்க. இப்ப என்ன வெளில போக எனக்கு வேணாம். செட்ட கழட்டி காய்லாங்கடையில போற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருங்கிறேன் நானு. போய் விஜேஎஸ்ட்ட சொல்லிரு. விஜேஎஸ் என்ன வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு வெளிலலாம் போக வேணாம் விஜேஷ். போலாண்ட் கூட போக வேணாம். நான் இங்கேயே இருக்கேன். அவ்வளதானே. தேவி உங்கள் ஆணையே என்னோடதுன்னு கட்டளை, சாசனம்னு எழுதி குடுத்துருவான். உட்காந்துக்க அங்கேயே. ஆக்சுவலி ஹேட்ரட்ன்றது வந்து நார்மலா பரப்பப்படுறது கிடையாது செய்யும். ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ஷோ நம்ம பார்க்குறோம்னும் பொழுது ஒரு ஜஸ்டிஸ் சிம்பிளா எடுத்துக்கிறேங்க. ஒரு கோலங்கள் சீரியல் எடுத்துக்கிறோம். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை. கரெக்ட்டா? அதுல எப்ப நீங்க காம் டவுன் ஆவீங்கன்னு சொல்லுங்களேன்? அந்த பொண்ணு புரட்சியா எழுந்து வந்து, அந்த பொண்ணு வந்து ஒரு சக்சஸ பார்க்கும்பொழுது, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்போது தான் அந்த சீரியலே முடிவு பெறுது. கரெக்ட்டா? த சேம் வே இந்த ஷோவ நம்ம எடுக்குறோம் அப்டின்னா, இந்த ஷோல 5 நாள் வந்து டேய் யாருமே ஜட்ஜே கிடையாதுடா. நீங்க விளையாடுறத விளையாடுங்க. வீக்கெண்ட்ல உங்களுக்கு வந்து நாங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவோம். அதான்டா கரெக்ட்ன்றது தான் ஷோ ஃபார்மேட். அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஹோஸ்ட் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அது இங்க நடக்குதா? நடக்கிறதே கிடையாது. இஷ்டத்துக்கு அந்த ஹோஸ்ட் அப்டின்ற அந்த ஒரு வார்த்தைக்கே கேவலமான எக்ஸாம்பிள் வந்து விஜய் சேதுபதி. கேவலமான எக்ஸாம்பிள். ஐ கேன் டெல் ஆன் ஃபேஸ். மட்டமான எக்ஸாம்பிள் அவரு. என்ன தெரியும்? நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன நம்ம போய் நேர்லயே கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உள்ள நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாது.
எனக்கு என்ன வெளியில காட்டப்படுதோ அத வச்சு நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். அப்படின்னா எனக்கு மொத்தத்தையும் காட்டு. ஒரே ஒரு ஸ்கிரீன் காட்டாத. 64 கேமரா இருக்கா? எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போதே, அந்த மாரி ஃபீச்சர்ஸ வச்சு, அந்த 64 கேமரால நடக்கிறதையும் அட் அ டைம்ல எங்களுக்கு காட்டு. புடிச்சா பார்க்குறோம், இல்ல புடிக்கலனா போடா பைத்தியக்கார சோன்னு சொல்லிட்டு நாங்க போயிடுறோம். சில விஷயங்கள நான் ஆக்சுவலி ஓப்பன் ஃபோரம்ல பேசக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு குறைஞ்சபட்ச ஆசை இருக்குல்ல செய்யணும். என்ன ஆசை அப்டின்னா, நம்ம சப்போர்ட் பண்ண ஒரு நபர நேர்ல பார்த்து நம்ம பேசணும். இல்ல ஒரு ஃபோன் கால் நம்ம பேசணும் அப்டின்ற ஆசை இருக்கும் தானே செய்யும். போன சீசன்ல எனக்கு அது கிடைச்சுச்சு. அதற்கு முந்தின சீசன்ல எனக்கு அது கிடைச்சுச்சு. போன சீசன்ல நான் ஜாக்லின நேர்ல பார்க்கும்பொழுது அவ்ளோ சந்தோஷத்தோட, ஒரு புன்னகையோட அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஹக் குடுத்து, லவ் யூ சோ மச் ஜாக் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய ஆதரவ முழு மனசார குடுக்க முடிஞ்சுச்சு. சேம் அப்ளைஸ் டூ மாயா கிருஷ்ணன். அந்த ஒரு அன்ப நம்பளால அந்த பெர்சன் கிட்ட வெளிப்படுத்த முடியாம, அவங்க தனிமையில இருப்பாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அவங்களும் அவங்க ஃபேன்ஸ் கூட பேச முடியாம, அவங்க ஃபேன்ஸுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாம, அவங்க தன்ன தனிமையிலேயே வச்சிருக்கக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயமா நான் பார்க்குறேன். அத எப்படி ஒரு கண்டஸ்டன்ட்க்கு நீங்க குடுப்பீங்க? நான் அன்னைக்கு இந்த கால்லயே சொன்னனே. இந்த இந்த ஸ்பேஸ்லயே நான் சொன்னேன். கால் பண்ணதும் எனக்கு அப்படி யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ப்ராபப்லி ஒரு 3, 4 செகண்ட். இதான் நடந்துச்சு. இதான் உண்ம. டாம் பேசுறேன்னு சொன்னேன். எனக்கு தெரியாதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட்ல வச்சுட்டாங்க. அந்த ஒரு பயம் உங்களுக்கு. யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு கண்டஸ்டன்ட்க்கு. அது ரொம்ப பாவம்னு நான் நெனைக்கிறேன். அத குடுக்காதீங்கன்னு நெனைக்கிறேன். ஆளானப்பட்ட கேடுகெட்ட எஃப்ஜே விளையாண்ட கேமுக்கு, அவனுக்கு உங்களால பிரம்மாண்டமான ஒரு ஏவி போட்டு, மரியாதையோட, மாலை மரியாதையோட வரவேத்து, அந்த ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணி, அதையெல்லாம் வலைதளத்துல போடுற அளவுக்கு ஒருத்தனுக்கு நீங்க ஒரு இது குடுக்குறீங்க. ஆனா, இன்னொரு பொண்ண அப்படியே எக்ஸ்ட்ரீம் பேடா இது பண்ணி அனுப்புறீங்க. அதற்கு ஏத்த மாதிரியே கண்டஸ்டன்ட்டையும் பேச வைக்கிறீங்க. உங்க சேனல் ப்ராடக்ட்ஸையும் பேச வைக்கிறீங்க. அது அது எவ்ளோ பெரிய பாவம்னு நான் பார்க்குறேன். நான் அந்த அந்த பாத்ரூம் இஷ்யூவே நான் எடுக்குறேன். கிஸ்ஸ தாண்டி அவங்க வேற நெக்ஸ்ட் லெவலே போயிருக்கட்டும்ங்கிறேன். இட்ஸ் தேர் பெர்சனல் சாய்ஸ். அத நீங்க எங்களுக்கு காட்டல. ஒண்ணு அது தப்புனா நீங்க எங்களுக்கு காட்டியிருக்க கூடாது. எவ்ளோ மட்டமா இறங்கிட்டானுங்க. இல்லையா அத ரீசனா சொல்லி எவிக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட கண்டஸ்டன்ட்ட கூப்பிட்டு தனியா பேசிட்டு, நாகரிகமான முறையில அந்த கண்டஸ்டன்ட்ட எவிக்ட் பண்ணுங்க. ஏன் மகத் யாஷிகாக்கு இருக்கும்போதெல்லாம் அப்படி நீங்க பண்ணலையே. அவர்லாம் பெட்லயே நடுவுல படுத்துக்கிட்டு இருந்தாரே. வெளியில கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு தெரியும். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போதுன்னு தெரியும். எஸ்டிஆர் வெளியில வந்ததும் செவுல்லயே பொளிச்சுன்னு ஒண்ணு விடுவாரே. அவரு தானே அவங்க 2 பேத்தையும் திரும்ப சேர்த்து வச்சாரு. அவங்களையெல்லாம் அனுப்ப முடிஞ்சுச்சு. உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே. அதெல்லாம் நீங்க குளோரிஃபை பண்ணி பேசுறீங்க. அதே நீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இந்த பொண்ணு திரும்பவும் திரும்பவும் சொல்லுது. எனக்கு புடிச்சிருக்கு. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப நம்ம வெளியில போய் நம்ம பேசுவோம், பழகுவோம் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணுக்கு என்ன மிச்சம் குடுத்தீங்க? பொம்பளைய போய் உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி, அவனுக்கு திரும்பவும் ஒரு தேவதாஸ் தியாகி பட்டம். இதுல 50வது படமா இவரு ஒரு படம் எடுத்தாரு. என்ன படம் அது செய்யும்? நம்ம சாச்சம்மா தேவி கூட பொண்ணா நடிச்சிருந்தாங்க. மகாராஜா. மகாராஜா. ம். படத்துல மட்டும் தான் எல்லாமே. ரியல் லைஃப்ல 0. இல்லையா உங்களால அத கரெக்ட்டா பண்ண முடியலையா? இவ்ளோ விமர்சனம் வருதா? வுட்டுட்டு போயிருங்கங்கிறேன். ஏன் இன்னொருத்தவங்களோட லைஃப்ப ஸ்பாயில் பண்றீங்க? கைஸ் ஐ அம் சீரியஸ்லி சேயிங் டோன்ட் ஸ்டாப் இட். பேஷ் பண்ணுங்க. ரிவோக் ரெட் கார்ட், எவிக்ட் விஜேஎஸ் வந்து எக்ஸ்ட்ரீம். இட் ஷுட் பி ஆன் டாப் 1. தட் இஸ் த கிஃப்ட் தட் வி ஆர் கிவிங் டூ விஜே பார்வதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். At least let her be happy with the support that what we are giving to her.
ஐம் நாட் ஷூர் வாட் தே கோனா டூ, பட் தே ஷுட் டபுள் திங்க். அந்த அந்த ஒரு திங்க் அவருக்கு கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்கல்ல செய்யும் என்ன சொல்றாங்க, எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்கல்ல, எல்லாருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களே. இங்க நம்ம ஆடியன்ஸ் பேசுறோம், நம்மள வந்து எப்படி ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கக்கூடிய பர்சனை போய் இப்படி பேசுறீங்கன்னு நம்மள வாய அடைக்க ட்ரை பண்றாங்க. கரெக்டா? எல்லாருமே ஃபுல்லா டிராமாங்கிறாங்களே. அவங்க டிராமான்னு சொல்றத நீங்க லூப் போட சொல்றீங்களே. அப்ப என்னன்னா உங்களுக்கு கண்டென்ட் தேவைன்னா பார்வதியை கேவலப்படுத்தணும். அவ அதுக்கு திரும்ப அந்த இன்னொரு அவ கண்டென்ட் ஸ்கேம்ரா அவ சாண்ட்ராவை கேவலப்படுத்தணும். டாம் அந்த லூப் போடும்போது அவ ஸ்கேம்ரா மூஞ்சில ஜூம் வைக்கிறான் கேமராமேன். யா 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 என்ன செய்யணும்? அமைதி ஆயிட்டீங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா டாம், இந்த இடத்துல விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது வந்து சாண்ட்ராவுடைய தத்ரூபமான ஆஸ்கர் நடிப்பு. அந்த நடிப்பை அங்கீகரிச்ச சேனல் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சாண்ட்ராவை புறக்கணிக்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அட் த சேம் டைம் இந்த இந்த போட்டியில யார் வெற்றி பெற்ற கூடாது, யார் வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆனா யார் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இருக்கு. அதுல பார்வதி ரசிகர்களோட லிஸ்ட்ல கண்டிப்பாக சாண்ட்ரா இருப்பாங்க, ஆரோரா இருப்பாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், சபரி கூட இருக்கலாம், ஐ எம் நாட் ஷுர். ஸோ அவங்க வந்து வெற்றியாளராக வந்துடக்கூடாதுன்ற விஷயத்த பார்வதி ரசிகர்கள் உறுதி செய்யணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நீங்க ஓட் போடாம இருந்துக்கலாம், இல்ல ஓட் போடலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸ். ஐ எம் நாட் இன்ஃப்ளூயன்சிங் எனிஒன். I'm equally hating, as a Vijay Parvati fan, I'm equally hating Divya Ganesh Vakram. Okay. Okay, fine. Which means அப்ப வந்து நம்ம ஓட்டே போடாம நம்ம அந்த வாரத்தை வந்து கடந்து போறது தான் சரியா இருக்கும். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறது, தட் இஸ் கோயிங் டு பி கிரேட். அண்ட் வெளியில இருந்து நம்ம வேடிக்கையும் பார்க்கலாம், எவன் தான் வர்றான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சேனலே சொல்றாங்களேங்க, என்னமோ நீங்க நம்புறீங்க, ஓட்டிங் வச்சா போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்க இது பண்ணிடுவோம். அன்னைக்கெல்லாம் கனித்திருவும் சாண்ட்ராவும் இருக்கிறது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல எடுத்த டெசிஷனுங்க. கனித்திருக்கு இனிமே கேம் கிடையாது. அவங்க ரொம்ப பிரஷர் பண்ணியிருந்தாங்க, அதனாலதான் 5 வாரம் உள்ளே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அவங்க இது வரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா இருந்திருக்கு. அப்ப இதை நான் உண்மைன்னு தானே எடுத்துக்கணும். செய்யோன் இனிமேல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க வந்து 1 hour எபிசோட இதுக்கோசரம் சீரியஸா அவங்க உங்க ஃபாலோவர்ஸ்க்கோசரம் நீங்க சீரியஸா வியூ பண்ணி நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு யூர் கைண்ட் ஆஃப் கிவிங் அன் இம்பார்ஷியல் ரிவ்யூ இல்லையா? இனிமேலும் இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இதுவரையும் உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு ஹவு டர்ட்டி திஸ் கேம் ஹஸ் பீன் ஃப்ரம் லாஸ்ட் வீக். இனிமேலும் உங்க விமர்சனத்தை நீங்க வந்து ஐ Your அம் voice கிவிங் is யூ breaking. Your voice is breaking, Anjali. அப்படியா? பிரேக் ஆதா? Can you hear me now? Can you hear me now? Yeah. So, இனிமேலாவது what you could do is, you could actually, this is just my suggestion. You could actually put your reviews on the channel, the hosting, in general, contestants. In general, இந்த season 9 மட்டும் இல்லை, in general நீங்க வந்து நீங்க just ஒரு 10 minutes dedicate to the losing 5, இது winning 5 இல்லை, they are actually leftover 5. Somebody said this, leftover 5. My favorite quoter, she said leftover 5. In the leftover 5, you can talk about it, but you can go a step further as a serious reviewer, and you can lay your thoughts on a huge money spinning show like this, how it should go அப்படின்னு நீங்க சீரியஸா யோசிச்சு you can talk the remaining 10 days இருக்குல்ல, every day ஒரு டாபிக் எடுத்து வச்சு நீங்க பேசலாம், because you have serious listeners and serious viewers, and you can start influencing in the season இல்ல,
how it should go, why all these went wrong, where it went wrong. Your voice எடுத்து your எடுத்து voice வச்சு is நீங்க breaking. பேசலாம். உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது தானே செய்யும் அங்கங்க. யா அப்பப்போ பிரேக் ஆகுது. Okay, okay. I'm done, you guys. Yeah. ஆக்சுவலி செய்யும் நானே இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு தேங்க்யூ நினைச்சேன் செய்யும். தேங்க்யூ ஃபார் யுவர் உங்க வேல்யூபிள் யூடியூப்ல போடுங்க. ஃபீட்பேக் அஞ்சலி. எஸ். அடுத்து யாரு பேசுறீங்களா செய்யும்? அவ்வளவுதானே உங்களது பாயிண்ட். யா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் இந்த ரிவோக் ரெட் கார்டுன்னு போட்டிருந்தீங்களா, ஐ ஜஸ்ட் அண்ட் வாண்டட் டு எவிக் ஷோ மை சப்போர்ட். விஜேஸையும் ட்ரெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ கண்டிப்பா மச் கண்டிப்பா எவிக் விஜேஸையும் செய்யும் ஃபார் ட்ரெண்ட் சப்போர்ட். பண்ணிடுவோம். தேங்க்யூ டாம். Tom ரெண்டுமே ட்ரெண்ட் தேங்க்யூ ஸோ ஆகுது மச். இப்போ. So don't stop. Tom ரெண்டுமே ட்ரெண்ட் ஆகுது இப்போ. So don't stop people. Both are trending now. இல்ல எவிக் விஜேஸ் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, பட் இப்ப கீழ போயிருக்கு. No, not enough. அதனால தான் திரும்ப நான் ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். Not enough. 50k, more than 50k போகணும் ரெண்டும். எல்லாரும் ட்ரெண்ட் போட்டுட்டே இருங்க, ரீபோஸ்ட் பண்ணிட்டே இருங்க. வேற ஒருத்தர் ஒரு 20 போஸ்ட் போடுங்க, 20 to 50 போஸ்ட் போடுங்க, முடிஞ்ச அளவு போட்டுட்டே இருங்க. சாரி டாம், நீங்க வந்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க யாரோ ஒரு யூடியூபரை பத்தி, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ல. சாரி ஃபார் தட். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நானுமே இன்னைக்கு உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, எல்லாருமே டவுட்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுல்ல. சோ ஐ யா தாட் யா லைக் யா ஐ கேன் டாக் அலாங் வித் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு ஓகே. நினைச்சேன். அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பண்ண வேண்டியது தானே, நான் எங்க இருக்கேன். ஆன் யுவர் போனை கையில எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் அமுத்தினீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டாக் டு மீ. கரெக்ட் தான். யா ஸோ நெக்ஸ்ட் டைம் டோன்ட் ஹெசிடேட். ஷியோர் செய்யும். ஓகே தேங்க்யூ ஓகே so கைஸ். much. Yeah. ஓகே டாம். ஓகே கைஸ், ஹேவ் அ Yes, கிரேட் நைட். அடுத்து நம்ம வந்தா நாளை சந்திப்போம். தேங்க்யூ. யா தேங்க்யூ டாம். கண்டிப்பா யா பை. பாய். யா ரம்யா பேசுங்க ரம்யா. ஹலோ, பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க ரம்யா. அதான் நான் இல்ல சூப்பரா பேசினீங்க. ஆக்சுவலி உங்க எனக்கு சைடுல ரொம்ப பிரச்சனையா லைக் இல்ல என்னோட நெட்வொர்க்ல பிரச்சனையா தெரியல. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ரம்யா, பேசுங்க. இல்ல டாம், நீங்க பேசினது நிஜமாவே எனக்கு வந்து என்னோட லைக் எப்படின்னா, இப்போ 1 வீக்கு மேல ஆறுது. இன்னும் கூட எனக்கு அந்த ட்ராமா அப்படியே இருக்குதுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் கோவமே வந்து விஜய் சேதுபதி மேல தான். ஏன்னா என்னன்னா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சீசன் 7 தான் கடைசியா நான் பார்த்தது. அப்பவே வந்து ஓகே, இவங்க வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் பண்றாங்க, சரியில்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்புறம் பிக் பாஸே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த சீசனும் நான் பார்த்துருக்க மாட்டேன். ஏதோ ஒரு ரீல்ஸ் பாருக் அமிர்தன் அவங்க அந்த ஜெயில் காஸ்டியூமில் டான்ஸ் ஆடுவாங்க மிரர் முன்னாடி. அது பார்த்துட்டு தான் ஓகே, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். செம்ம எனக்கு வந்து ஓகே தெரியும், இவங்களெல்லாம் வந்து அவங்க வின்னரெல்லாம் ஆக்க மாட்டாங்க அப்படின்லாம் தெரியும். பட் ஸ்டில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்களுக்காகவே தான் நான் வந்து ஃபுல் சீசனும் பார்த்தேன். அண்ட் அவ்வளோ லைக் அட்டாச் ஆகிடுது. ஓகே வா, இந்த மாதிரி ஒரு பொண்ணா, ஹவு ஷி ஸோ போல்ட். அந்த கண்ணெல்லாம் அடிபட்டும் போது நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க சபரிக்கு வந்து அவங்க ஏதோ எல்லோ கார்டாவது காமிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட். ஏன்னா அந்த எபிசோடில் அந்த ஆபாச குறியீடு கொண்டு வந்தாங்க. அது வந்து ஏற்கனவே எல்லாரையும் உட்கார வச்சு பேசியாச்சு, நியாயம்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த வீக்கெண்டில் அந்த கண்ணை பேசுறதுக்கு முன்னாடி இதை அவங்க பேசினது வந்து எனக்கு செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட். அப்போவே வந்து என்னது இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தது. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறமா சீசனை. ஆனால் எனக்கு வந்து பார்வதிக்காண்டி ஓகே பார்க்கணும், அவங்களோட அந்த போல்டு, அவங்க அதையும் வந்து அவ்வளோ தைரியமாக எடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி, சரி அவங்களுக்காண்டி சும்மா அவங்க எவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெட் கார்டு இந்த புஷ் பண்ணாங்க அது இதுன்னுலாம் சொல்லும்போது இவங்களாம் எப்படி, ஏன்னா அவங்க எப்படின்னா எவ்வளவோ பேருக்கு வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்கலாங்க ரெட் கார்டு. இன்னும் எவ்வளோ பேரோட லைஃப்பை வந்து ஆக்சுவலாக அவங்க ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு யாரோட லைஃப்பையும் கெடுக்க வேணாம் எனக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஷோவில் ஒன்று பண்ணாக்க
எவ்வளோ அது ஏன்னா இது நார்மல் ஷோ கிடையாது. இது கேம் ஷோன்னு எவ்வளோ சொன்னாலும் அது அவ்வளோ லைட்டா எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அது மனசால பார்க்குறோம். யாருமே அத இந்த ஷோ வந்து மைண்ட் வச்சு, அனலைஸ் பண்ணி, இது கேம் ஷோ தான் அப்படிங்கிற மாரி மக்கள் பார்க்கறதில்ல. கோடிக்கணக்கான பேர் நம்ம எல்லாம் வந்து மனசால எமோஷனால கனெக்ட் ஆகி பார்க்குற ஒரு ஷோ. அதனால இது நார்மல் கேம் ஷோ கிடையாது. ஆல்மோஸ்ட் ஃபுல் தமிழ்நாடு பார்க்குறாங்க இத. இல்ல அத பத்தி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஹோஸ்ட்டுக்கு, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஷோ ரன்னர்ஸ்க்கு. அதெல்லாம் வந்து அவங்க என்ன மாரிக்கு அ இன்னும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா, இந்த ஓகே ஏதோ ரெட் கார்ட் குடுக்குறாங்க அப்படின்னு முன்னாடியே தெரிய வந்துடுது. அப்போ வந்து நான் அந்த எபிசோடே பார்க்க வேணாம்னு நினச்சேன். ஆனா ஓகே பாருவோட கடைசி கொஞ்சம் பிக் பாஸ் சீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைக்காண்டி பார்த்தேன். நான் நினச்சேன் சரி ஓகே ஏதோ ரெட் கார்ட் குடுத்து ஏதோ அனுப்பிச்சுடுவாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா அவங்க பேசின வார்த்தை, விஜய் சேதுபதி அந்த பேசின வார்த்தைலாம் அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருந்தது. எனக்கு எப்படின்னா, என்ன இந்த மாரி பண்றாங்க? லைக் சீசன் 7ல எல்லாம்லாம் வந்து ஏதோ இந்த மாரி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு இந்த சைடா போங்க, அந்த சைடா போங்க அந்த மாரி ஒரு டிக்னிட்டியோட அனுப்புவாங்க. எனக்கு வந்து அழுதேங்க. லிட்ரலி நான் வந்து அத பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு உட்காந்து அழுதேன். அந்த அளவுக்கு ஏன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஷி வாஸ் கிவன் ரெட் கார்ட் அதெல்லாம் இல்ல. அவங்க பேசின அந்த வார்த்தை, விஜய் சேதுபதி வாயிலேருந்து அவங்க வந்து எவ்வளோதான் அவங்க ஓகே எழுதி குடுத்து தான் நான் படிச்சேன் அப்படின்னு அவங்க சொன்னா கூட, அது எப்படி அவங்களால அத படிக்க முடிஞ்சது? எப்படி அத அப்படியே பேச முடிஞ்சது? அந்த மாரி அந்த வார்த்தைகள்லாம். ஒரு பொண்ண நிக்க வச்சு இவ்ளோ பேர் முன்னாடி எப்படி அவங்களால இந்த டிக்னிட்டிய எனக்கு நிஜமாவே நான் வந்து இது கொஞ்சம் ஓவரா இருக்கலாம். ஆனா நான் அவ்ளோ எமோஷனலா கனெக்ட் ஆனதுனால நான் சொல்றேன். மகாபாரதத்துல வந்து அந்த திரௌபதிக்கு அந்த வஸ்திரஹாரம் அந்த எபிசோட் பார்க்கும்போது கூட நான் அழுதேங்க. அந்த அந்த மாரி அதே அளவுக்கு இம்பாக்ட் இதுவும் இருந்தது. இது வந்து நிஜமாவே இந்த அவங்க ரெட் கார்ட் குடுத்து அதெல்லாம் கூட கிடையாது. ஆனா அவங்க பேசின வார்த்தை மிக ரொம்ப அதர்மங்க. ரொம்ப ரம்யா சாரி டு அவங்க இன்டரப்ட் யூ. அவங்க ஆனா பெர்ஃபெக்ட். இது வந்து வெர்பல் ஸ்ட்ரிப்பிங் தான் அவளுக்கு பண்ணது. முடிச்சிடட்டும் அஞ்சலி. அவங்க பேசி முடிச்சிட்டோம் அஞ்சலி. இன்டர் பண்ண வேணாம். சொல்லுங்க ரம்யா. அந்த எபிசோட் நான் பார்த்தம்போது, அதுவும் அந்த விஜய் டிவி மகாபாரதம் அதில தான் பார்த்தேன். அது பார்த்தம்போது கூட அப்படி உட்காந்து அழுதேன். எனக்கு அப்பதான் வந்து இந்த மகாபாரதத்தில வந்து எதுக்காண்டி அந்த வார் நடந்தது அப்படிங்கிறதே அந்த எபிசோட் அவங்க கண்ல நான் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து புரிஞ்சது. இதுக்காண்டி தான் இந்த வார் நடந்திருக்கு. அதர்மத்துக்கும், தர்மத்துக்கும் அப்படிங்கிற மாரி தோணித்து. அதே மாரி அதே ஒரு இம்பேக்ட் எனக்கு இதுலயும் நடந்தது. அவ்ளோ ட்ராமடைஸ் ஆயிருக்கேன். நான் இன்னி வரைக்கும் வந்து எனக்கு அத பத்தி நெனச்சாலே வந்து ஒரு மாரி ஒரு ஒரு எப்படி ஒரு ட்ராமாக்குள்ள தான் நான் போறேன். ஸ்டில் நாட் ஏபிள் டூ கம் அவுட் ஆஃப் இட். ஏதோ நீங்க நடத்துற இந்த ஸ்பேஸ் வந்து கேட்டு, அதில தான் எனக்கு கொஞ்சமாவது ஐ ஃபீல் லைக் ஓகே ஐ அம் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஸ்லோவா ஐ அம் கம்மிங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு அந்த ரிவோக் ரெட் கார்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ